எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நல்ல கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தீங்க. நான் மாச சம்பளம் தான் வாங்குறேன். டெய்லி நான் எந்த செலவுமே பண்ண மாட்டேன். அப்படியே பண்ணாலும் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை இப்படி தானே நான் செலவு பண்ணுறேன். அப்புறம் எப்படி என்னால் டெய்லி சேவிங்ஸ் பண்ண முடியும்? டெய்லி சேவிங் சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு என்னால் பண்ணி பணத்தை சேர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மாத சம்பளம் வாங்குற என்ன மாதிரி இருக்கிற சில சிஸ்டர்ஸ்க்கு நீங்கள் டிப்ஸ் சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு விஷயம் நானும் கிளியர் பண்ணிக்கிறேன். நாங்களும் மாத சம்பளம் வாங்குற ஒரு ஃபேமிலி தான், டெய்லி சம்பளம் வாங்குறவங்க கிடையாது. இருந்தாலும் டெய்லி அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். டெய்லி நம்மளோட ரொட்டீன் ஹேபிட்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி மணி சேவிங்ஸையும் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேமிக்க முடியும் அப்படின்றதான் நம்ம சேனலோட கான்செப்டாக எடுத்துக்கிட்டு டெய்லி நம்ம எல்லாரும் சேமிக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் மாத சம்பளம் தான் வாங்குகிறேன், என்னால் எப்படி சேமிக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால இந்த வீடியோவை நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே நிறைய விஷயங்களை நான் மணி சேவிங்ஸ் பற்றி பேசியிருக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே கிளியராகி புரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்க இல்லையா நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர் சிஸ்டர், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக இதை எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். லைஃப் லாங்குக்கு இது மட்டும்தான் டிப்ஸு, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சம்பளத்துலேருந்து நிறையவே பணத்தை மிச்சம் பண்ண முடியும். அப்படியே என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸு உங்களுக்காக மட்டும்தான் இருக்குது, ப்ளீஸ் எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு வர்றது ரெண்ட் தான். ரெண்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாங்குகிற சம்பளத்தில் பாதியை ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற பணத்தில் எக்ஸ்பென்சஸையும் பார்க்கணும், சேவிங்ஸையும் பார்க்கணும். அப்படின்னா எப்படி பார்க்க முடியும்? எக்ஸ்பென்சஸை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயமாகும்போது சேவிங்ஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது கரெக்டாக நீங்களே சொல்லுங்கள். ரெண்ட் விஷயத்தை எதுக்காக நான் ஃபஸ்ட்டு குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, 500 1000 மிச்சம் பண்ணாலும் அது நம்மளோட சேவிங்ஸாக மாறப்போகுது. ஸோ ஒரு மாதத்துக்கு 1000 நீங்கள் மிச்சம் பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு 12000. இதே இது 5 வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், 60000. இப்படி தான் கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணி பாருங்களேன். வாடகையை குறைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது கொஞ்ச நாள் நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சு அதுக்கடுத்து லீஸுக்கு போனீங்க அப்படின்னா வாடகை கொடுக்குறதே மிச்சமாகும். அந்த லீஸுக்கு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்களால் வீடு கூட வாங்க முடியும். இப்படி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போதேவும் பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும். ரெண்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து செகண்ட் வர்றது கிராசரிஸ், உணவு வகைகளை நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து உணவு வகைகளுக்கு போகும்போது கிராசரிஸ் தான் ஃபஸ்ட்டு வர்றது. கிராசரிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வீட்டில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண போகணும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போதும் அதுக்கு தேவையான பணம் இருக்குது இல்லையா, அந்த பணம் இவ்வளோ எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு அதிகமாக 200 வேணால் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போங்க. உங்களோட கால்குலேஷனை விட அந்த அமௌண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் வாங்கிட்டு வரணும், இந்த அமௌண்ட்டை விட எக்ஸஸாக வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த தேவையில்லாத பொருளையும் நீங்கள் வாங்கிட்டு வராமல் ஒரு மாதத்துக்கு வீட்டுக்கு என்ன செலவாகுமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி சமைக்க ஆரம்பிப்பீங்க. நான் நவம்பர் மாதம் கிராசரிஸ் வாங்கினேன், இப்போ வரைக்கும் இன்னும் வாங்கலை. இருக்கிற என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதம் கண்டிப்பாக போகணும், ஆனால் எப்போ போவேன் அப்படின்றது எனக்கே தெரியாது. ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் 1-2 தேவைப்படுற ஐட்டத்தை மட்டும் பக்கத்தில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்காக வாங்காமல் இல்லை, வீட்டில் எதுவுமே இல்லாமல் நான் சமைக்காமல் இல்லை இல்லையா.
இல்லாத மாதிரி நான் 3 வேளை சமைக்கிறோம், 3 வேளை சாப்பிடவும் தான் செய்கிறோம். ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம என்ன சமைக்கிறோம், என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இந்த அளவு சமைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்சியஸும் இருக்கணும். ஃபுட்டை வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு தடவை மிஞ்சிருச்சு அப்படின்னா அது மத்தியானத்துக்கு அப்படியே முடிச்சு போயிடணும். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம், திரும்பி எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்ற பழக்கத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். வச்சிங்கன்னா மறந்து போயிடுவீங்க, இல்லை வேஸ்ட் ஆகும், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஆக தானே செய்யும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தும் பாதிக்கப்படுது. அதுக்காக ஹாஸ்பிட்டல் போவீங்க, அங்கேயும் நம்மளுக்கு மணி வந்து வீணாக தான் போகுது. அடுத்தது வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறது. வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது மார்க்கெட்டில் போய் வாங்குங்க. மார்க்கெட்டை விட உங்கள் ஏரியாவில் வந்து சந்தை போட்டாங்க அப்படின்னா சந்தையில் வாங்குங்க. ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து வாங்குங்க. இல்லை 2 வாரத்துக்கு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதை எப்படி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும், ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பழகுங்க. எந்த ஒரு பொருளையும் வாங்கிட்டு வந்து வீணாக்காதீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற காசு தானே. யார் சம்பாதிச்சாலும் அது சம்பாதிச்ச பணம், நமக்கான பணம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறதுக்காக தான் அந்த பணம் இருக்குது. அந்த பணத்துக்கான மதிப்பையும் கொடுக்கணும், அந்த பொருளுக்கான வேல்யூவையும் நம்ம கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுங்கள். அடுத்து ஃப்ரூட்ஸ் வாங்குறது, ஸ்நாக்ஸ் வாங்குறது. இதெல்லாம் ஃப்ரூட்ஸ்னால் சீசனல், இந்த சீசனில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா விலையும் கம்மியாக இருக்கும், நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவுமே நல்லது. ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் நான் வாங்குவேன் அப்படின்றது இல்லாமல் என்ன நம்மளோட குழந்தைங்களுக்கு பிடிக்கும், நம்ம என்ன சாப்பிட்டு வளர்ந்தோம் அப்படின்றத ஒரு தடவை யோசிங்க. அதுபடி நீங்கள் கொடுத்து பழகுனீங்க அப்படின்னா அதுவே போதும் தான் நம்மளுக்கு. அவங்க கேட்காங்க டெய்லி வந்து அதுக்காக எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்றத யோசிங்க. இதுதான் உன்னோட லிமிட் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம தான் அம்மா, நம்ம சொல்லாமல் வேறு யாரும் சொல்ல போகிறோம் நம்மளோட குழந்தைங்களுக்கு? நம்ம மட்டும்தான் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியும். நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும். அப்படின்னா மட்டும்தான் வீட்டில் சேமிக்க முடியும், இல்லாட்டி சேமிக்கவே முடியாது. இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்தது வந்து கரண்ட் பில். கரண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் நம்ம முந்தியெல்லாம் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும். அப்படி தான் நம்மெல்லாம் வளர்ந்து வந்தோம். இப்போ வந்து டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூம்ஸ்க்கு அந்த மாதிரி நம்ம அப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லா ரூம்லேயும் லைட்டு, ஃபேனு எல்லாத்தையும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே இருக்கக்கூடாது. எந்த ரூமில் நம்ம இருக்கோமோ அதுக்கு மட்டும் அதுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பில்லு வந்து நிறையவே குறைய ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு சின்ன கிண்ட்டுமே கொடுக்குறேன். நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அப்படி வாங்கும்போது பவர் கன்சம்ஷன் வந்து செக் பண்ணி வாங்குங்க. அப்போ வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினோம் அப்படின்னா மாதம் கரண்ட் பில் வந்து நம்மளுக்கு கூட தான் போகுது. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட பணத்தை இழக்கிறதுக்கு நம்ம எப்படி யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட ஃபேமிலிக்காக பார்த்து பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் மாறிடுங்க. அடுத்து வந்து கேஸ் பில். கேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி உங்களுக்கு 3 மாதம் வருது அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் என்னைக்கு கேட்டீங்கன்னு தெரில. அதுலேருந்து எனக்கு 2 மாதம் தான் வருது. லாஸ்ட் 2 மந்த்தாக நான் 2 மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தாலும் நம்மளால் 2 மாதம் யூஸ் பண்ண முடியுது இல்லையா. மேக்ஸிமம் எனக்கு 70லேருந்து 80 நாள் வரைக்கும் வரும். லாஸ்ட் 2 டைம்ஸாக வந்து என்னால் 60 டேஸ் தான் வருது. நான் இந்த மாதம் வந்து நியூ சிலிண்டர் வந்து வச்சுட்டேன். அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிலிண்டரை வந்து எப்படி மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். கரண்ட் பில்லை எப்படி மிச்சம் பண்ணலாம், சிலிண்டர் எப்படி மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் எப்படி நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஃபுட்டை வந்து ப்ரீ பிளான் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி சமைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உணவும் வீணாக போகாது, கேஸும் நம்மளுக்கு நிறையவே மிச்சமாகும். எந்த பொருளாக எப்படி சமைக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது நம்மளோட கேஸ் வந்து நிறையவே மிச்சமாகும். அடுத்ததாக வந்து பில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ இஎம்ஐ பே பண்ணுறீங்க, இல்லை யாருக்காச்சும் அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில், மொபைல் பில், இந்த மாதிரி எந்த விதமான பில்லை நீங்கள் பே பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக ஆன் டயத்துக்கு பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பே பண்ணீங்க அப்படின்னா அதுக்காக எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க இல்லையா,
50 ரூபாயோ 100 ரூபாயோ எவ்வளோ போட்டாலும் அது நம்மளோட சேவிங்ஸ்க்காக மாறும் இல்லையா? அந்த நேரத்தில் 50 ரூபாயும் 100 ரூபாயும் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. இதை ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு இதே மாதிரி 2-3 பில்லு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா 300 ரூபாய் இந்த இடத்துல நம்மளோட சேவிங்ஸ்க்கு போக வேண்டியது தேவையில்லாமல் ஏதோ ஒரு செலவில் வந்து அது வீணாக போகுது தானே. இந்த மாதிரி ஒவ்வொரு செலவையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், எங்கே வந்து நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட சேவிங்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். வந்து பால் வாங்கும்போது கூட டெய்லி வாங்குறவங்களும் இருப்பாங்க. இது டெய்லி அமௌண்ட் கொடுத்து வாங்குறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி வரும்போது ஒரு நாள் நம்ம வாங்கலை அப்படின்னா கரெக்டாக வந்து அதை நோட் பண்ணி வைங்க, என்னைக்கு நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா தான் மந்த் எண்டில் நம்ம அமௌண்ட்டு பே பண்ணும்போது கரெக்டாக கொடுப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கொடுக்கறதுக்காக நம்ம இல்லை, நம்ம என்ன வாங்கியிருக்கோம் வாங்கலை அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும், நம்ம தான் செக் பண்ணணும். கரெக்டாக நோட் பண்ண ஆரம்பிங்க. இது பால், பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எது வாங்குறீங்களோ அதுக்காக இந்த மாதிரி நோட் பண்ண ஆரம்பிங்க. இதில் தான் 50-100 ரூபாய் போனாலும் போனது தான் இல்லையா? அவங்க டெய்லி வேலை பார்க்குறாங்க, அது அவங்களுக்கான சம்பளத்தை அவங்க வந்து கொடுப்பாங்க. நீங்கள் போய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கனாலும் அதில் குவாலிட்டி செக் பண்ணி வாங்குங்க. ஒரு தடவையோடு அது முடிஞ்சு போகிறது கிடையாது. நீங்கள் வாங்க போகிற அந்த பொருள் வந்து எவ்வளோ நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்போது அமௌண்ட்டு கம்மியாக கிடைக்கி அப்படின்றதுக்காக நம்ம வாங்கி போட்டுட்டு ஒரே வருஷத்தில் இல்லை 6 மாதத்தில் அது போயிடுச்சுன்னா இன்னொரு புது பொருள் வாங்கி தானே ஆகணும். அதுக்கு வாங்கும் போதே ஒரு பெட்டர் குவாலிட்டியில் நல்ல ஒரு ப்ராடக்டை நம்ம பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்மளோட பணம் வந்து நிறையவே இந்த இடத்துல மிச்சமாகும் தானே. ஸோ வாங்கும்போது குவாலிட்டி செக் பண்ணுங்கள். ஒரு கரண்ட்டில் யூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா மாதம் அதுக்கான கரண்ட் பில்லும் அதிகமாக தான் செய்யும். இவன் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த வீடியோவை வேகமாக முடிச்சுக்கலாம். வீட்டுக்கு தேவையான இப்போ வந்து வீடு துடைக்கிறதுக்கு ஒரு மாப்பா இருக்கலாம், இல்லை வீடு பெருக்கிறதுக்கு ஒரு விளக்கமரம் இருக்கலாம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருளை நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பிளான் பண்ணி வாங்குங்க. நான் வந்து எந்த பொருளை எப்படியெல்லாம் வாங்கியிருக்கிறேன், எப்படியெல்லாம் அந்தந்த பொருளில் எவ்வளோ அமௌண்ட்டை மிச்சம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுறேன், ஸ்பெஷலி ஹோம் மேக்கருக்காக மட்டும். ஏன்னா நான் ஒரு ஹோம் மேக்கர் தானே. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், பட்ஜெட் போடுங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி பட்ஜெட் போட்டு பட்ஜெட்டில் இதுக்கு இவ்வளோ செலவு அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத போகிறீங்க. அந்த செலவில் நீங்கள் மிச்சம் பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டையும் உங்கள் சேவிங்ஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது அந்த பணம் உங்களுக்கு நிறையவே மிச்சமாக தானே செய்யும். இந்த மாதிரி தான் சின்ன விஷயங்களையும் நம்ம சேவிங்ஸாக மாற்றும் போது நம்மளோட சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உயர ஆரம்பிச்சிடும். இந்த மாதத்தோட முடிவில் நான் எவ்வளோக்கான பணத்தை மிச்சம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில், அதாவது நம்மளோட சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோவும் வரதான் போகுது. அதுக்காக நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு இதில் சில விஷயங்களை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அப்படி என்ன மிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் சேலஞ்சிங்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோஸ்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு நிறையாவே டீட்டெயில்ஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். உங்களோட டே டு லைஃப்பில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் நிறையவே பணத்தை மிச்சம் பண்ணி உங்களோட சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்க்ரீஸ் பண்ணுற சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் மாற்ற முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் குருசாமி போட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாளைய வீடியோவில் சந்திப்போம். பை.